ஸ்டீல் ரீபார் விசஸ் GFRP ரீபார் எது பெஸ்ட், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டீல் ராட் மற்றும் ஃபைபர் கிளாஸ் ராடோட தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரீபார் துரு பிடிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ரீபார் கண்டிப்பா துரு பிடிக்கும். அதுவே ஃபைபர் கிளாஸ் ரீபார் 100% ரஸ்ட் ப்ரூஃப். இரண்டாவதா வெயிட். நம்ம ஸ்டீல் ரீபார் 1 மீட்டர் 0.89 கிலோகிராம் இருக்கு. அதுவே ஃபைபர் கிளாஸ் ரீபார் 75% வெயிட் கம்மி 0.22 கிலோகிராம் மட்டுமே. தேர்ட் ஸ்ட்ரென்த். ஸ்டீல் ரீபாரை விட ஃபைபர் கிளாஸ் ரீபார் 2 மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கனெக்டிவிட்டி, அதாவது மின்சாரம் கடத்தும் தன்மை. ஸ்டீல் ரீபார் கண்டிப்பா மின்சாரம் கடத்தும், ஆனா ஃபைபர் கிளாஸ் ரீபார் மின்சாரமும் கடத்தாது, மேக்னெட்டிக் பவரும் கடத்தாது. அடுத்ததா ஆயுள். நம்ம ஸ்டீல் ரீபார் 30 முதல் 40 வருடம் வரை வரும். அதுவே ஃபைபர் கிளாஸ் ரீபார் 80 முதல் 100 வருடம் வரை வரும். ஸ்டீல் ரீபாரோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா விலை கம்மி, எங்க வேணா கிடைக்கும், சைட்ல வேணாலும் நம்ம வளர்ச்சிக்கலாம். அதுவே தீமைகள்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா துரு பிடிக்கும், வெயிட் அதிகம், கண்டிப்பா மின்சாரம் கடத்தும். அதுவே ஃபைபர் கிளாஸ் ரீபார் அதாவது GFRP ரீபார் அப்படிங்கிறது துரு பிடிக்காது, ரொம்ப லேசா தான் இருக்கும், வலிமை ரொம்ப அதிகம், மின்சாரம் எதுவும் கடத்தாது. ஆனா ஃபைபர் கிளாஸ் ரீபாரோட தீமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா விலை அதிகம், ஸ்டீலை விட 60% விலை அதிகம், இதை வளைக்க முடியாது, எல் ஷேப் யூ ஷேப் முன்னாடியே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். நம்ம ஃபைபர் கிளாஸ் ரீபார் அதாவது GFRP ரீபார் நீங்க எங்க பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா கடலோரத்துல வீடு கட்டுறப்ப, இல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பார்க்கிங்க்கு, ரோடு, பிரிட்ஜ் எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எந்த ஒரு நிலத்தோட பத்திரம் வேணும்னு நினைச்சீங்கனாலும் மை ப்ராப்பர்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. யுவர் லேண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. கூகுள் மேப்ல லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்க பத்திரத்தை உடனே உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா கீழே வீடியோவா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.